சிரமம் இல்லாம உங்களுக்கு முதல் மதிப்பெண் வேணுமா? எப்படி தானே கேக்குறீங்க? அதுக்கு நம்ம குரு ஏஐ இருந்தா அது சாத்தியங்க. நம்ம ஹெடிமென்டர் அகாடமிக் டியூஷன் இந்த 2025 அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு 1st, 2nd and 3rd February before 5 PM நம்மளோட மைண்ட் ஆப்ஸ் டியூஷன் ஆப் வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் பிரைஸ்ல வந்து கொடுக்கறோம். இதோட பெர்சன்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா 60% டிஸ்கவுண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து வழங்கப்படுது. இது எப்ப வரைக்கும் வழங்கப்படுது பாத்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி February before 5 PM. after 5 PM இந்த சேல்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி பிஃபோர் 5 PM நீங்க ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைகள் இந்த வருஷம் அகாடமிக் இயரை வந்து 3ஆம் தேதியே ஏர்லி ஸ்டார்ட் வந்து பண்ணிடுவாங்க. 3ஆம் தேதி ஈவினிங்ல வந்து கிளாஸஸ் எல்லாம் குரு பாக்காரோட ஆரம்பிக்க போகுது. டியூஷனுக்கும் பிசிக்கல் கிளாஸுக்கும் 10 வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, நம்ம எடிமென்டர் அகாடமிக் டியூஷனோட ஸ்பெஷாலிட்டியும் பிசிக்கல் கிளாஸோட வித்தியாசமும் இப்ப நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம டியூஷன் போர்ட்டல்ல படிக்கிற மாணவர்கள் எந்த இடத்துலயும் இருந்தாலும் சரி, எந்த டைம்லயும் வந்து அவங்க எனி டைம் இந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணி அவங்க வந்து படிச்சுக்கலாம். இப்போ அவங்க அந்த ஆன்லைன் கிளாஸ் ஃபிக்ஸ் டைம்ல வந்து அவங்க அட்டென்ட் பண்ண முடியாத போச்சு அப்படின்னா அவங்க அந்த ரெக்கார்டிங் கிளாஸை வந்து திருப்பி பார்த்து அந்த லெசனை வந்து படிச்சுக்கலாம். அதுவே அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் கிளாஸ் பிசிக்கல் கிளாஸஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபிக்ஸ் ஷெட்யூல்ல நடக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க போக முடியல, அந்த கிளாஸ் அவங்க அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிலபஸும் அந்த டாபிக்கும் அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். ஏன்னா அவங்க திருப்பி அந்த ரிவிஷனை வந்து எடுக்க முடியாதுல்ல. சோ அதனால அவங்க வந்து அந்த இடத்துல வந்து டிராவல் வந்து ரிக்வயர் கம்பல்சரி அந்த இடத்துக்கு டிராவல் பண்ணி போனாதான் அவங்க அந்த இடத்துக்கு போய் அந்த விஷயத்த வந்து கத்துக்க முடியும். இப்போ டிராபிக் ஜாம் அண்ட் தென் அவங்க உடம்பு முடியாத போச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் அவங்க அட்டென்ட் பண்ண முடியாது. அப்போ அந்த லெசனுமே அவங்களுக்கு தெரியாத போயிடும். டாபிக் என்ன பாத்தீங்க அப்படின்னா பர்சனலைசேஷன். ஸோ ஒவ்வொரு மாணவரும் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் லேர்னிங் இருக்கும். ஸோ நம்ம பிளாட்ஃபார்ம்ல வந்து டியூஷன் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஏஐ குரு இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் சைல்டு வந்து எந்த வகையில லேர்ன் பண்றாங்க அப்படின்றத அந்த ஸ்டைல வந்து தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இப்போ ஒரு சில மாணவர்கள் வந்து டாபிக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பயிற்சி செய்வாங்க. சில மாணவர்கள் நேரா குயிஸ்ல களத்துல இறங்கிடுவாங்க. ஸோ நேரா குயிஸ்ல இறங்கிட்டு அப்புறம் அவங்களால ஆன்சர் பண்ண முடியலன்ற போது அந்த டாபிக்கை படிக்கும் போது அவங்களுக்கோட பிரெயின் வந்து இதுதான் நம்ம கொஸ்டன்ல படிச்சோம், ஸோ இப்போ வந்து அதுக்கு பயிற்சி வந்து இந்த நோட்ஸ் இதுதான் வருது, ஓகேனா அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொல்லி அவங்களுக்கு வந்து பெட்டரா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஒரே மெத்தட்ல இருக்காது. ஒவ்வொரு மாணவருக்கு ஏத்த மாதிரி அவங்களோட ஸ்டைல் ஆஃப் லேர்னிங்க்கு ஏத்த மாதிரி இது வந்து அங்க வந்து அமையும். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டாபிக் படிக்கிறாங்க. அந்த டாபிக் படிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு அதுல வந்து சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியுது, சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த பாட்டு அவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். ஸோ அந்த புரியலன்னா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அந்த ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து ரீவாட்ச் பண்ணலாம். அந்த நோட்ஸ் குட்டி நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் டீட்டெயிலான நோட்ஸும் இருக்கும். ஸோ அவங்க புரியாத அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் நம்ம ஏஐ டைரக்ட் பண்ணிடும் அவங்கள. இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து நீங்க போய் படிக்கணும்னு சொல்லி அந்த ரெஃபரன்ஸ் வந்து காட்டும். ஸோ அவங்க அதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆயிரும். அப்போ அந்த ரெஃபரன்ஸ்ல வந்து அவங்களுக்கு தெரியாத அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத அந்த பர்டிகுலர் திங்ஸை படிச்சுட்டு திருப்பி அந்த குயிஸை அட்டென்ட் பண்ணும் போது அவங்களால அதுல ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். எதுல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இருந்தாங்களோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ஈச் டாபிக்ல அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாத்தையும் ஃபுல்லா செஞ்சு படிச்சுட்டு வரும்போது அப்போ அவங்கனால வந்து கண்டிப்பா ஒரு 80 to 90% வரைக்கும் நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும். முழுமையா நம்ம போர்ட்டல்ல ஃபுல்லா பயன்படுத்தி இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களால வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்க முடியும்.
இதுவே நீங்க பிசிக்கல் கிளாஸ் வச்சுக்கோங்களேன், அங்க வந்து லிமிட்டடா தான் பர்சனலைசேஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொரு டீச்சரும் வந்து படிச்சு முடிச்சு கொடுத்த பிறகு அந்த லெசனுக்குன்னு அவங்களுக்கு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். அது முடிஞ்ச பிறகு அவங்க வந்து ஒவ்வொரு சைல்டும் பர்சனலா அவங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையான்னு கேள்வி கேட்பாங்க. பட் புரியல அப்படின்னு எல்லா மாணவர்களும் நம்ம கேட்டா நம்மளுக்கு வந்து ஷாய் பண்ற மாணவர்கள்லாம் இருப்பாங்கல்ல. அப்ப அவங்கெல்லாம் வந்து இதை கேட்க மாட்டாங்க. அப்போ அவங்க கேட்காத போது அவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சிச்சா புரியலன்றது டீச்சருக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிற மாணவர்கள் இருந்தாலும் கூட அந்த வீட்ல போய் பயிற்சி செய்யும் போதுதான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்ஸ்டன்டா அந்த டீச்சர்ட்ட வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வந்து கேட்க முடியாது. ஏன்னா கிளாஸ் டைம் முடிஞ்சிருச்சு. அப்போ அவங்க ஃபாலோவிங் வீக்ல வந்து தான் கேட்பாங்க. இப்ப ஃபாலோவிங் வீக்ல வந்து கேட்கும்போது புது டாபிக் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப பழைய டாபிக் அவங்க ரிவிஷன் பண்றதுக்கு வந்து டைம் பத்தாது. அதுவே நம்மளோட கிளாஸா இருந்துச்சுன்னா இன்ஸ்டன்டாவே அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல இருந்து ஃபீட்பேக்ல இருந்து நம்ம ஏஐ குரு கிட்டயும் கிடைக்கும், நம்ம குரு பாக்கார்கிட்ட இருந்தும் அவங்களுக்கு கிடைச்சிரும். மூணாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். நம்மளோட டியூஷன்ல மோர் அஃபோர்டபுள் தேன் பிசிக்கல் டியூஷன். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டியூஷன்ல படிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்க படிக்கணும்னு அந்த இடத்துல அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வீட்டுல இருந்தபடியே இந்த கிளாஸஸ் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். இதுவே பிசிக்கல் டியூஷனா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிளாஸ் ரூம் ரெண்டிங் காஸ்ட் வந்து அதிகமா வரும். அண்ட் அந்த டீச்சர்ஸ் படிச்சு கொடுக்குற ஆசிரியர் அங்க டிராவல் பண்ணி போய் அவங்களுக்கு அந்த கிளாஸஸ் வந்து அவங்க அட்டென்ட் பண்ணணும். ஸோ இதனாலதான் டீச்சர்ஸோட டிராவலிங் காஸ்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த காஸ்ட் எல்லாமே கூட வர்றதுனாலதான் டீச்சரோட பிசிக்கல் கிளாஸ் காஸ்ட் வந்து அதிகமா வருது. இதுவே நம்மளோட டியூஷன்ல பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பென்சஸ் இல்ல. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நோ அடிஷனல் காஸ்ட் ஃபார் டிராவல் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல், எல்லாமே டிஜிட்டலைசேஷன். சரிங்களா? அப்போ டியூஷன்ல டிஜிட்டல் டாக்குமெண்டேஷன் இருக்கிறதுனால அதுக்கு செலவு இல்லை. அதுவே அந்த டியூஷன் சென்டர்ல அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேப்பர் ஒர்க், அதாவது மேனுவலா வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து இருக்கும். ஸோ அப்ப அந்த ஸ்டடி நோட்ஸ் மெட்டீரியல்லாம் வந்து அவங்க அடிஷனல் அதுக்கு ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி அதுக்கு காசு கொடுத்து அவங்க வாங்கணும். நம்மளோட போர்ட்டல்ல வந்து ஒரு தடவை டியூஷனுக்கு காசு கட்டுனாங்க அப்படின்னா இந்த அடிஷனல் காஸ்ட் இந்த எந்த காசுமே இல்லை. அடிஷனல் புக்கு ரெக்கார்டிங்க்கு இதுக்கு எதுக்குமே எந்த சார்ஜஸுமே இல்லை. ஸோ ஒரு லிமிட்டட் ஃபீஸ்ல வந்து இவ்வளோ ஃபெசிலிட்டியும் அவங்களால பயன்படுத்த முடியும். ஓகே, நாலாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா accessibility to students in remote or rural areas. ஓகே, அதாவது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ரிமோட் ஏரியால இருந்தாலும் சரி, அந்த அந்த அதாவது கம்பவுண்ட் சைடா இருந்தாலும் சரி, அது ஒரு டிஃபிகல்ட் உள்ள இருக்கிற ஒரு ஏரியா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தே அவங்களுக்கு இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி மூலயமா அவங்க அந்த கல்வியை வந்து படித்து கொள்ளலாம். அதுவே நோ ஜியோகிராபிக் பேரியர்ஸ், லேர்ன் ஃப்ரம் த பெஸ்ட் எஜுகேட்டர் வேர்ல்ட் வைட். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து நம்மளோட பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ், பெஸ்ட் டீச்சர்ஸ், குரு பாக்கார், ஸோ இவங்களோட எங்க இருந்தாலும் அந்த குரு பாக்கார் அவங்களுக்கு அந்த அக்சசிபிள் வந்து கிடைச்சிடும். ஐந்தாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் ரிசோர்சஸ். இப்போ படிக்கிறாங்க அப்படின்னா டியூஷனுக்கும் பிசிக்கல் டியூஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இங்க பார்க்கலாம். லேர்னிங் ரிசோர்ஸ்ல அதாவது டிஜிட்டல் லைப்ரரிஸ், இன்டராக்டிவ் டூல்ஸ் அண்ட் மல்டிமீடியா கான்டென்ட் சச் எஸ் வீடியோ, குயிஸ், இது எல்லாமே வந்து நம்ம ஏஐ போர்ட்டல்ல வந்து மாணவர்களுக்காக வழங்குறாங்க. ஸோ இந்த ஏஐ பவர் டூல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உடனுக்குடனா அந்த மாணவரோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணும். எப்படி கிளியர் பண்ணும் அப்படின்னா வியா குயிசர் அண்ட் ப்ராக்டிசஸ் மூலியமா. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பர்டிகுலர் டாபிக் படிச்சுட்டாங்க அப்படின்னா அதுல ஒரு சப் டாபிக்னு வச்சுக்கோங்களேன். அந்த சப் டாபிக் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதர் ரிலேட்டட் வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 20 கொஸ்டின் மாணவர் செஞ்ச பிறகு அவங்களுக்கு அதுல புரியல அப்படின்னா ஏஐ அவங்களுக்காக கொஸ்டின் வந்து டெய்லர் பண்ணும். ஏன் அப்படி செய்யும் அப்படின்னா அவங்களுக்கு எங்க புரியலன்னு அழகா கேப்சர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டன்டா அவங்களுக்கு வந்து கொஸ்டினை வந்து ப்ரிப்பேர் பண்ணி
இன்ஸ்டன்டா கொடுக்கும். ஸோ இது மூலியமா அந்த விளங்காத அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து அவங்க கிளியர் பண்ண முடியும். இதுவே பிசிக்கல் கிளாஸ்ல படிக்கிற மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லிமிட்டட் சோர்ஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் லைக் டெக்ஸ்ட் புக் அண்ட் தென் அவங்களோட டியூட்டர் கொடுக்குற அந்த நோட்ஸா இருக்கும். அது ஒரு லிமிட்டட் சோர்ஸ் தான். அது ஒரே ஒரே புக்ல படிக்கிற மாதிரி ஒரே டைப் ஆஃப் லேர்னிங் மட்டும்தான். இதுவே டிஜிட்டல்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீடியோ வாய்ஸ், குயிசர் வாய்ஸ் ரொம்ப என்டர்டெயின்மெண்டா அந்த ரிவார்டோட அவங்களுக்கு வந்து அது வழங்கப்படும். அண்ட் இந்த ஆன்லைன் கிளாஸுக்கும் பிசிக்கல் கிளாஸுக்கும் இன்னொரு வேறுபாடு என்ன பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபீவர் இன்டராக்டிவ் அண்ட் மல்டிமீடியா ரிசோர்ஸ் இருக்கிறதுனால அந்த பிசிக்கல் கிளாஸ்ல படிக்கிற மாணவர்களுக்கு வந்து எப்பயுமே ஒரே ஸ்டைலா படிக்கிறதுனால அது போர் அடிக்கும். பட் நம்ம டியூஷன்ல படிக்கிற மாணவர்களுக்கு வந்து விதவிதமான சோர்சஸ்ல இருக்கிறதுனால அவங்க வந்து அதை என்ஜாய் பண்ணி படிப்பாங்க. ஓகே, 6வது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்ரஸ் ட்ராக்கிங். டியூஷனுக்கும் பிசிக்கல் கிளாஸ் டியூஷனுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த இடத்துல வந்து ப்ராக்ரஸ் ட்ராக்கிங்ல என்னன்னு பார்க்கலாம். அதாவது ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் இன் டியூஷன் ரியல் டைம் அனலிட்டிக் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ். ரியல் டைம்ல உங்க சைல்டோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்து அப்பயே அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டை வந்து காட்டிடும். அதுக்கப்புறம் ஏஐ ஐடென்டிஃபை வீக் ஏரியாஸ். இப்போ எல்லா சைல்டுக்கும் ஒரே மாதிரி வீக் ஏரியாஸ் இருக்காது, விதவிதமா இருக்கும். ஸோ அது வந்து 1-to-1 கோச் மாதிரி நம்ம ஏஐ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்டூடெண்டோட வீக் ஏரியாஸ் எங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி சஜஷன் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண அந்த மாணவரை வந்து தூண்டும். எப்படி அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாத அந்த பர்டிகுலர் வீக் ஏரியாஸ்ல இருக்கிற பாடத்தை மட்டும் அவங்க எடுத்து லிங்க் காட்டி அந்த லிங்க் உள்ள போய் அவங்கள படிக்க வச்சு அதுக்கப்புறம் அவங்கள வந்து அந்த குயிசர் செஞ்சு வைக்கிறது மூலியமா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பார்க்க முடியும். இதுவே பிசிக்கல் கிளாஸ் டியூஷன்ல படிக்கிற மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா மேனுவல் ட்ராக்கிங் பை டியூட்டர்ஸ் which can be less accurate. இப்போ ஒரு ஆசிரியர் வந்து அந்த சைல்டோட வந்து அவங்களோட வீக்னஸ் வந்து அவங்க ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா பயிற்சி அங்கேயே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களோட வீக்னஸ் வந்து ட்ராக் பண்ணணும். அப்படி ட்ராக் பண்ணாலும் அவங்களால வந்து அக்யூரேட்டா 100% அக்யூரேட்டா ட்ராக் பண்ண முடியாது. விச் நம்ம ஏஐ வந்து செய்யற அளவுக்கு வந்து ஒரு டீச்சரால வந்து அங்க வந்து அக்யூரேட்டா கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படி பாத்தீங்க அப்படின்னா அங்க அந்த ஒரு மாணவர் மட்டும் இல்லை, அங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஒரு சர்வீஸ் வந்து டீச்சரால கொடுக்க முடியும் கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. அண்ட் லிமிட்டட் இன்சைட் இன்டு இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ். ஸோ அப்போ இண்டிவிஜுவல் ப்ராக்ரஸ் வந்து அங்க வந்து பார்க்கறது வந்து கொஞ்சம் கடினம். ஓகே, 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன். அதாவது டியூஷன் மாணவர்களுக்கும் பிசிக்கல் டியூஷன்ல படிக்கிற மாணவர்களுக்கும் இங்க என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூஷன்ல படிக்கிற மாணவர்களுக்கு வந்து லைவ் செக்ஷன், சேட் போர்ட் அண்ட் ஏஐ டியூட்டர்ஸ் ஃபார் இன்ஸ்டன்ட் டவுட் சால்விங் வந்து கிடைக்கும். அண்ட் டிஸ்கஷன் ஃபோரம் அண்ட் பியர் இன்டராக்ஷன் ஆன்லைன். மற்ற மாணவர்கள் கூட அங்கவே வந்து அவங்க சேட் போர்ட் மூலியமா அவங்க சேட் பண்ணி தெரியாத சில விஷயம், அண்டர்ஸ்டாண்ட் பண்றாத விஷயம், இல்லை இதை எப்படி ஹேண்டில் பண்றான்ற விஷயமும் அவங்க வந்து ஏஐ கிட்டையும் தெரிஞ்சுக்கலாம். அவங்க கூட படிக்கிற அந்த மாணவர்கள், அதாவது அந்த ஒரே ஆன்லைன் படிக்கிற அந்த மாணவர்கிட்டையும் இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதுவே அவங்க பிசிக்கல் கிளாஸ்ல படிக்கிற மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ஷன் வித் டியூட்டர்ஸ் அண்ட் பியர்ஸ் கிடைச்சாலும் அங்க என்ன இஷ்யூ நடக்கும், இஷ்யூல அங்க என்ன வந்து வீக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த லிமிட்டட் டைம். இப்போ அவங்களோட டைமிங் வந்து 1.5 hour கிளாஸ் நடத்துறாங்க அப்படின்னா அந்த 1.5 hourக்கு அவங்க அழகா ஷெட்யூல பிளான் பண்ணி அவங்க அந்த கிளாஸை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமிங்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 10 minutes தான் வந்து QA செக்ஷன் வைப்பாங்க. ஸோ இந்த 10 minutes QA செக்ஷன்ல வந்து அங்க உள்ள 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸையும், அதாவது அந்த ஒரு டீச்சர் அந்த 30 to 40 ஸ்டூடெண்டையும் அவங்க வந்து அவங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ண முடியும் கேட்டீங்க அப்படின்னா சாத்தியம் இல்லை. ஸோ யாரு வந்து அந்த கொஸ்டின் வந்து கேட்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். கேட்காத மாணவர்கள் அந்த பிசிக்கல் கிளாஸ்ல வந்து பின்தங்கி தான் இருப்பாங்க. 8வது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சேஃப்டி அண்ட் கன்வீனியன்ஸ்.
நம்ம டியூஷன் படிக்கிற மாணவர்கள் வந்து சேஃப் லேர்னிங் என்வாயன்மெண்ட் அவங்க வீட்ல இருந்தே சேஃபா படிக்கலாம். அவங்களுக்கு நோ ரிஸ்க் அசோசியேட்டட் வித் கம்யூட்டிங். ஓகே, டிராஃபிக், வெதர், அப்புறம் நம்மளோட பஞ்சேர் அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூலும் வந்து அவங்க வந்து தள்ளிபாட் பண்ண மாட்டாங்க. சேஃபான இதுல இருந்து படிப்பாங்க. அதுவே பிசிக்கல் டியூஷன் போற மாணவர்களுக்கு வந்து சேஃப்டி வந்து ஒரு கான்சர்னா தான் இருக்கு. எஸ்பெஷலி யங்கர் ஸ்டூடெண்ட் டிராவலிங் அலோன், தனியா போய் டிராவல் பண்றவங்க, அது மட்டும் இல்லாம பேரண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த கிளாஸை வந்து அட்டென்ட் பண்றாங்களா இல்லையா கன்ஃபார்மா கூட சில பேரண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்றது இல்ல. ஸோ இங்க டியூஷன் முன்னாடி இறக்கி விட்டுட்டு போவாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போக அந்த வாய்ப்புகளும் அங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி பிசிக்கல் கிளாஸ்ல வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. and inconvenient during bad weather or traffic condition. ஓகே, இப்போ நம்ம அவங்க டிராவல் பண்ணி போற இடத்துல வந்து அந்த டிராஃபிக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மழை ரொம்ப ஹெவியா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸோ இது எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே நம்மளோட டியூஷன் ஆன்லைன் படிக்கிற மாணவர்களுக்கு இருக்காது. ஓகே, 9வது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி. டியூஷன்ல வந்து can cater to a large number of students, okay, stimulously without compromising quality. காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு லார்ஜ் குரூப்பா இருந்தாலும் நம்மளோட டியூஷன் குரு பாக்கார் வந்து அவங்கள ஈஸிலி கான்டாக்ட் பண்ண முடியும். அண்ட் ஈஸி டு ஸ்கேல் அண்ட் அப்டேட் content as needed. அதுக்கு தேவைன்ற content வந்து அவங்க இன்ஸ்டன்டாவே கொடுக்க முடியும் நம்ம ஆப்ல இருந்து. ஓகே, அதுவே பிசிக்கல் டியூஷனா இருந்துச்சுன்னா லிமிட்டட் பை பிசிக்கல் ஸ்பேஸ் அண்ட் டியூட்டர் அவைலபிலிட்டி. ஸோ அந்த ஸ்பேஸை பொறுத்தே எத்தனை மாணவர்கள் அங்கே அமர்ந்து படிக்க முடியும், அது ஒரு கொஸ்டின். அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டர் இருந்தாங்க, அதாவது அந்த பாடத்துக்கான பாக்கார் குரு இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு அந்த ஒரு சிறப்பான கல்வி கிடைக்கும். இப்போ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து குரு பாக்கார் இல்லை அப்படின்னா, ஒரு பிகினர் தான் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு லிமிட்டட் சோர்ஸ்ல தான் வந்து கிடைக்கும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் டு ஸ்கேல் ஒரு அப்டேட் கான்டென்ட் குயிக்லி. அவங்களால வந்து கான்டென்ட்டை வந்து ஏர்லி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடியும். பட் இதுவே நம்ம ஏஐ இருந்துச்சா இன்ஸ்டண்டா அவங்களுக்கு என்ன வேணுமோ உடனுக்குடனே அந்த மாணவருக்கு ஏற்ப வந்து ப்ரொவைட் பண்ண முடியும் ஆன்லைன் கிளாஸஸா இருந்துச்சு அப்படின்னா. ஓகே, இறுதியா என்னன்னு பாத்தீங்கன்னா 10வது ஃபியூச்சர் ரெடினஸ். நம்மளோட டியூஷனுக்கும் பிசிக்கல் டியூஷனுக்கும் இங்க ஃபியூச்சர் ரெடினஸ் பத்தி இதோட வித்தியாசம் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்மளோட டியூஷன்ல படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட் ஃபார் டெக் டிரைவன் வேர்ல்ட், அதாவது ஏஐ இருக்கிறதுனால இந்த டெக்னாலஜியை வந்து எப்படி வந்து அவங்க சோர்ஸ் எல்லாம் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து இதுல தெரிஞ்சுக்கலாம். இதுல அவங்க ரீட் பண்றது மட்டும் இல்லாம ஏஐ டெக்னாலஜி எப்படிலாம் ஃபங்க்ஷன் பண்றது என்ற விஷயத்தையும் அவங்க வந்து இங்க அறிஞ்சுக்க முடியும். and it's developed digital literacy and self learning skill. ஸோ இந்த இடத்துல அவங்களோட டிஜிட்டல் லேர்னிங் லிட்டரசியை வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். தனியா போய் ஐசிடி எடுத்துட்டு வாரத்துக்கு ஒருக்க பயன்படுத்துறதை காட்டிலும் டெய்லி இதுலயே வந்து அவங்க வந்து லிட்டரசி பயன்படுத்தும் போது அவங்க வந்து பெட்டரா வெல் வேர்ஸ் பண்ணுவாங்க ஐடி ஸ்கில், அதாவது டெக்னாலஜி இடத்துல. அண்ட் அதே சமயம் செல்ஃப் லேர்னிங் ஸ்கில்ஸும் வந்து இங்க வந்து இம்ப்ரூவ் ஆகும். எப்படி செல்ஃப் லேர்னிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எப்படி தேடணும், யாருக்கிட்ட கேட்கலாம், ஏஐ குரு இருக்கிறதுனால அவங்களுக்கு யார்கிட்ட டெக்னாலஜி கிட்ட வந்து எப்படி கேட்கலாம், இதை எப்படி கேட்டா அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்ஸ் கிடைக்கும்ன்றது நம்மளோட எடியூமென்ட் அகாடமிக்ல வந்து இது எல்லாமே அவங்களுக்கு கைட் பண்றது மூலியமா, டெய்லி அவங்க யூஸ் பண்றது மூலியமா அவங்க இந்த டெக்னாலஜில பின்தங்கிய மாணவர்களா இல்லாம ஹைடெக்கா அழகா ஃபாலோ பண்ணி அழகா அவங்கள வந்து கொண்டு வர முடியும். இதுவே பிசிக்கல் டியூஷன் படிக்கிற மாணவர்களா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல லெஸ் ஃபோக்கஸ் ஆன் டிஜிட்டல் ஸ்கில்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து மெனுவலா போய் கையில எழுதி படிக்கிறாங்க. ஸோ அவங்க டிஜிட்டல் ஸ்கில் வந்து வளர்றதுக்கான அந்த பொட்டென்ஷியல் வந்து ரொம்ப
குறைவு. அண்ட் செல்ஃப் ஸ்பேஸ் லேர்னிங், அங்க வந்து டீச்சர் கிட்ட அவங்க கன்சல்ட் பண்ணி கேட்கிற அந்த லேர்னிங் தான் அதிகமா இருக்கும். ஸோ செல்ஃப் ஸ்பேஸ் லேர்னிங் எப்படி கத்துக்கிறது, எப்படி நம்ம வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது, புதிய விஷயத்தை எப்படி அறிஞ்சிக்கிறது, அந்த மாதிரி ஸ்கில் வந்து அங்க வளர்த்துக்க முடியாது. ஓகே, இந்த போஸ்டர்ல நம்மளோட மலேசியாஸ் பெஸ்ட் டீச்சர், அதாவது குரு பாக்காரோட எப்படி நம்ம ஆன்லைனோட டெக்னாலஜியோட நம்ம படிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம குரு பாக்கார் வந்து நம்ம மாணவர்களை வந்து சொல்லி கொடுப்பாங்க மாணவர்களுக்கு. அண்ட் அதுக்கு ஏத்த மாதிரி கான்கர் எவ்ரி டாபிக் வித் இன்ஸ்டன்ட் மார்க்கிங் சிஸ்டமோட அவங்களுக்கு ப்ராக்டிஸ் நடக்கும். ப்ராக்டிஸ் நடந்த கொஞ்ச நேரத்துல அவங்களோட மார்க்கிங் வந்து வெளியாயிரும். அதுக்கப்புறம் மாஸ்டர் எனி டாபிக் ஈஸிலி வித் சிம்பிளிஃபைட் நோட்ஸ், அதாவது அவங்க சொல்லி கொடுத்துட்ட பிறகு அந்த சிம்பிளிஃபைட் நோட்ஸை வச்சு எப்படி அவங்க மாஸ்டர் பண்ணி நல்லா ஒரு ரிவிஷன் பண்றது அப்படின்றதையும் வந்து நம்ம குரு பாக்கார் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிள்ளைங்களுக்கு வந்து குயிசர் மூலியமா நிறைய சேலஞ்சஸ் கொடுத்து அதுல எப்படி ஸ்டூடெண்ட்ஸை வின் பண்ண வச்சு அதுல வின் பண்ண பிறகு அவங்களுக்கு ரிவார்ட்ஸுமே நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த சைல்டுக்கு ஒரு ரெக்கக்னிஷனும் அங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ரிப்போர்ட்டும் வந்து அங்க ட்ராக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராக்ரஸ் வந்து ரியல் டைம்ல வந்து அனலைசிஸ் பண்றதுனால அந்த சைல்டு உடனுக்குடன் எதுல வீக்கா இருக்காங்கன்னு இன்ஸ்டன்டா தெரிஞ்சிடும். அப்போ அவங்கள எங்க ஏத்தி எந்த பாட்டுல வந்து அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றத வந்து பேரண்ட்ஸுக்குமே வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் போறதுனால ஈஸிலி அதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஸ்கே ஸ்கூல், எஸ்ஜேகேடி அண்ட் எஸ்ஜேகேடி 3 பள்ளிக்குமே நம்ம சிலிபஸ் வந்து கவர் பண்ணோம். ஓகேங்களா, இதுல வந்து 8-in-1 இருக்கு. அதாவது லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங், ப்ராக்டிசஸ், நோட்ஸ், ஏஐ, வீடியோ, குயிசர் அண்ட் ரிப்போர்ட் கார்டு, இது அத்தனையுமே வந்து இவங்களுக்கு இந்த பிரைஸ்ல வந்து கிடைக்குது. ஓகே, இதை தவிர்த்து என்ன இருக்கு அப்படி கேட்டீங்க அப்படின்னா இந்த குயிசர் செய்யறதுனால அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸ் கிடைச்சா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகிறதுனால மலேசியாலே அவங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ரேங்கிங்கும் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அவங்க பள்ளியிலும் வந்து அவங்க சிறப்பா வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பேக்கேஜ்லயே இந்த அத்தனை சலுகையும் இருக்கிறதுனால 3 months ஒன்ஸ் அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தப்படும். இந்த எக்ஸாம்ல அவங்க 3 மாசத்துலயே அவங்களோட ப்ராக்ரஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருந்தனால 6 மாசம் வரைக்கும் பள்ளியில படிக்கும் போது அங்க 6வது மாசம் படிச்சு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் தெரிஞ்சு அது வந்து டூ லேட். ஸோ 3 மாசத்துல அவங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் எங்க அவங்களுக்கு இம்ப்ரூவைஸ் கொடுக்கணும், எங்க ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்றத வந்து ஏர்லியாவே ட்ராக் பண்ணி அவங்க பள்ளியில பரீட்சை எழுதி செய்யும் போது அழகா அவங்கள ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் பிரைஸ் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்ன தொடர்பு கொள்றதுக்கு இங்க கொடுக்கப்பட்ட இந்த நம்பருக்கு நீங்க புலனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மற்ற தகவல்கள், யார் உங்களோட குரு பாக்கார், உங்க மாணவருக்கு குரு பாக்கார் யாரு, டைம் டேபிள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். என்னோட புலனம் நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 0111785559. ஸோ இந்த புலனத்துக்கு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மெசேஜ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற தகவலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இந்த சலுகை 2.2 சேல்ஸ் வந்து 1ஆம் தேதி 2ஆம் மாசம் இன்னையில இருந்து 3ஆம் தேதி 2ஆம் மாசம் 3 நாள் மட்டுமே 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா 3ஆம் தேதி 5 மணியோட க்ளோஸ் பண்ணும் போது ஈவினிங்ல வந்து அவங்க புது வருஷத்தோட அகாடமிக் இயர் தொடங்குவாங்க. ஈவினிங்ல வந்து கிளாஸஸ் வந்து ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஏன் ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பள்ளியில போயிட்டு அந்த டாபிக் படிக்கும் போது ரொம்ப கான்பிடண்டா அவங்க ஆன்சர் பண்ணி அந்த இடத்துல பிபிடி மார்க்ஸையும் அவங்க ஹையா எடுக்க முடியும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம், ஏர்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு. இந்த காணொளி பாத்தீங்கன்னா நம்ம குரு ஏஐ எப்படி செயல்படுது அப்படின்றத காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ வந்து தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்மளோட ஆப்பை பயன்படுத்தி.
நம்மளோட போர்ட்டல் டியூஷன்ல வந்து குரு ஏஐ இவங்கக்கிட்ட வந்து சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இங்கிலீஷ், பிஎம் இந்த ரிலேட்டட் எஜுகேஷன் அவங்களோட இயருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதை தவிர்த்து ஓகே, இப்போ வந்து உங்கள் பள்ளியில் வந்து அந்த மாணவருக்கு வந்து புலி நடக்குது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் இங்கே குரு ஏஐ இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கலாம். ஹவு டு டீல் வித் புலி. ஓகே, இப்போ இதை வந்து எப்படி அவங்ககிட்ட அவங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படி தெரியல அப்படின்னா, ஸோ நீங்கள் இந்த மாதிரி அவங்கக்கிட்ட வந்து குரு ஏஐ கிட்ட வந்து நீங்கள் பர்சனலாக அந்த கேள்வியில் கூட கேட்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா Ready Mentor Academic e-tuition portal. Okay, if you subscribe Ready, you become an ultimate e-tuition subscriber and you will be able to ask question anything related to education, not only education. Sometime when you do practice, can you see at the bottom, the second one is a practice section. When you do some practice and if you face the problem with the language, maybe you don't understand that particular word or the sentences, you can copy from there directly and paste it here. Okay, example, I try to go for this topical test. Okay, I select something from Malay and I choose one of the question from here. Okay, example, Salina sekeluarga telah pulang untuk menziarahi saudaranya yang sakit penat. Okay, maybe I don't understand menziarahi. Okay, so menziarahi I copy here, then I ask straight away to my Guru AI. Okay, just now I copy and now I'm going to paste here. Okay, translate meaning. Okay, translate meaning in Tamil and English. நான் both languageல வந்து கேட்குறேன், பிகாஸ் இது வந்து 4 language we can use 4 language. Okay, like bahasa Melayu, English, Tamil and Mandarin. 4 language this app can help you to translate. Okay, then you can ask the question to the Guru AI. Okay, when you request ready, then it will convert everything. Okay, menziarahi என்ற சொல் மலாய் மொழியில் to visit. See, it already transferred to you in English as well. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அந்த சுற்று பார்க்க, அதாவது அவங்க வீட்டுக்கு போய் மஞ்சியாராகி பண்ணுறாங்க பாருங்கள். எடுத்துக்கிட்டால் நீங்கள் உங்கள் நண்பரின் வீட்டுக்கு சென்றால் நீங்கள் அவரை பார்க்க செல்கிறீர்கள், அதை வந்து மஞ்சியாராகி என்று பொருள். அடுத்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸோட 2 டெஸ்டிமோனியல் உங்கள் பார்வைக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம இங்க பார்க்கலாம். எடிசன், நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் நேற்று எங்கள் ஸ்கூலில் அணியாக நடந்துச்சு. அந்த எனக்கு பிஎம், பிஐ, மேத்ஸ், பிடி, சயின்ஸ், பிஎஸ்வி மாதிரி எல்லா சப்ஜெக்டும் கிளாஸில் இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லையும் டாப் ஸ்டூடெண்டாக இருந்ததுனால, என்ன முடிச்சதுனால நான் கிடைச்ச பரிசு தான் இதெல்லாம். அது மட்டும் இல்லாம எனக்கு இந்த கப்பும் கிடைச்சிச்சு. இந்த கப்பு நான் கிளாஸ்ல டாப் ஸ்டூடெண்ட் இருந்ததுனால நம்பர் 1 ஸ்டூடெண்ட் என் பேர் தான் கொடுத்தாங்க. அதனாலதான் இந்த கப் கிடைச்சிச்சு. இந்த வேலையில நான் மைனஸ்க்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அது நடத்துற டீச்சர்ஸ் பெஸ்ட் டீச்சர்ஸா இருந்தாங்க, நல்லா சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு மைனஸ்ல ரத்னவேல் சார் ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு சயின்ஸ் பாடம் சொல்லி கொடுக்குறாரு. அன்னைக்கு அவர் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எத்தனை வாட்டி கேள்வி கேட்டாலும் எனக்கு புரியுற மாதிரி கிளியரா பதில் சொல்றாரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். என்னோட வெற்றிக்கு காரணம் மைனஸ்ல லைஃப் கிளாஸஸும் ப்ரெக்டிஸும். எனக்கு மைனஸ்ல ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்ஸ் எல்லாம் புக்ஸும் லைஃப் கிளாஸஸும். அதில் எனக்கு நிறைய நாலேஜ் கற்றுக்கிட்டேன். கிளாஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்றேன். புக்ஸ்ல 3ஆம் ஆண்டுனா 4ஆம் ஆண்டு டெக்ஸ்ட் புக்லாம் கூட படிச்சு எனக்கு நாலேஜ் வந்து. ஓகே, அடுத்த ஒரு மாணவரோட வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். நான் இந்த டியூஷன் ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணி சார் சொல்லி தரதெல்லாம் அதை படிச்சு புரிஞ்சு அப்புறம் வந்துட்டு இந்த குயிஸ்லாம் செய்ய எனக்கு அது வந்துட்டு ப்ராக்டிஸ் ஆகி இப்போ இந்த எக்ஸாம் என்னால் செய்ய முடிச்சிச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னேன். எங்கள் அப்பாவும் குட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க. டியூஷன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு டீச்சர். தேங்க்யூ ஸோ மச். டியூஷன் எனக்கு என்ன இது பண்ணி கொடுத்ததுக்காக. டீச்சர் உண்மையதான். ஏன்னா என் மக போன வாட்டி டீச்சர் 18 தான் எடுத்தாங்க கணக்குல. அப்ப அவங்க அப்பா கேட்டார், என்னம்மா அப்படின்னு.
அப்போ வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் அது இதுவும் போயிட்டு இருந்தாங்க. சரியா வரல. இப்ப நான் இன்னைக்கு என்கிட்ட வந்து சொல்லும் போது இன்னைக்கு 50க்கு 48 அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆச்சுமா அப்படின்னு. அதுக்கு ஏன்னா அந்த டியூஷன்ல அன்னாடிக்கு அந்த மாடியூல் இந்த இதை எடுத்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டீச்சர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உண்மையுமே சொல்றேன், இந்த டியூஷன் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கறதுக்காக அப்படின்னு இல்லை, என் மகன் இன்னைக்கு இதை படிச்சு நல்லா எடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் உண்மையுமே சொன்னேன், 1வது மாசம் வரைக்கும் நீ தினைக்கும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுமா, பிஎம் நல்லா செய்ய இது பண்ணு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு டீச்சர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எஸ்கே ஸ்கூல், எஸ்ஜேகேடி அண்ட் எஸ்ஜேகேடி 3 பள்ளிக்குமே நம்ம சிலபஸ் வந்து கவர் பண்ணோம். ஓகேங்களா, இதுல வந்து 8-in-1 இருக்கு. அதாவது லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டிங், ப்ராக்டிசஸ், நோட்ஸ், ஏஐ, வீடியோ, குயிஸ் அண்ட் ரிப்போர்ட் கார்டு, இது அத்தனையுமே வந்து இவங்களுக்கு இந்த பிரைஸ்ல வந்து கிடைக்குது. ஓகே, இதை தவிர்த்து என்ன இருக்கு அப்படி கேட்டீங்க அப்படின்னா, இந்த குயிசர் செய்யறதுனால அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ரிவார்ட்ஸ் கிடைச்சா அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகிறதுனால மலேசியாலே அவங்க எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ற அந்த ரேங்கிங்கும் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அவங்க பள்ளியிலையும் வந்து அவங்க சிறப்பா வந்து மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட பேக்கேஜ்லயே இந்த அத்தனை சலுகையும் இருக்கிறதுனால 3 months once அவங்களுக்கு எக்ஸாம் நடத்தப்படும். இந்த எக்ஸாம்ல அவங்க 3 மாசத்துலயே அவங்களோட ப்ரோக்ரஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சிருந்தனால 6 மாசம் வரைக்கும் பள்ளியில படிக்கும் போது அங்க 6வது மாசம் படிச்சு அதுக்கப்புறம் ரிப்போர்ட் தெரிஞ்சு அது வந்து டூ லேட். ஸோ 3 மாசத்துல அவங்களோட ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி அதுக்கப்புறம் எங்க அவங்களுக்கு இம்ப்ரூவைஸ் கொடுக்கணும், எங்க ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்றத வந்து ஏர்லியாவே ட்ராக் பண்ணி அவங்க பள்ளியில பரீட்சை எழுதி செய்யும் போது அழகா அவங்கள ஸ்கோர் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த பேக்கேஜ் பிரைஸ் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். என்ன தொடர்பு கொள்றதுக்கு இங்க கொடுக்கப்பட்ட இந்த நம்பர் போல, இந்த நம்பருக்கு நீங்க புலனம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் மற்ற தகவல்கள், யார் உங்களோட குரு பாக்கார், உங்க மாணவருக்கு குரு பாக்கார் யாரு, டைம் டேபிள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். என்னோட புலனம் நம்பர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 0111 78 555 79. ஸோ இந்த புலனத்துக்கு நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மெசேஜ் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற தகவலை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். இந்த சலுகை 2.2 சேல்ஸ் வந்து 1ஆம் தேதி 2ஆம் மாசம் இன்னையில இருந்து 3ஆம் தேதி 2ஆம் மாசம் 3 நாள் மட்டுமே 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா 3ஆம் தேதி 5 மணியோட க்ளோஸ் பண்ணும் போது ஈவினிங்ல வந்து அவங்க புது வருஷத்தோட அகாடமிக் இயர் தொடங்குவாங்க. ஈவினிங்ல வந்து கிளாஸஸ் வந்து ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இது ஏன் ஏர்லியா ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க பள்ளியில போயிட்டு அந்த டாபிக் படிக்கும் போது ரொம்ப கான்ஃபிடென்டா அவங்க ஆன்சர் பண்ணி அந்த இடத்துல பிபிடி மார்க்ஸையும் அவங்க ஹையா எடுக்க முடியும். அதுதான் இதோட முக்கியமான நோக்கம், ஏர்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு.